ரூபாங்க, ஒரு ரூபாங்க, ஒரு ரூபாங்க. 50 50, 50, 150 150, 150, 200 200. இது யாருடைய தாருப்பா? மணியோட தாரு பாய். மணி உன்னோட தாரா? விட்டுலாமா? சொல்லலாம் பாய். இவர் பேர் நோட் பண்ணிக்கோங்கப்பா. சரி பாய். அடுத்தது இது யாருது? வேற யாராவது தாரு ஏழை விடாம இருக்கா? ஐயா இந்த தாரை கொஞ்சம் ஏழை ஒண்ணுங்க ஐயா. இது உங்க தாரா? இந்த பாருங்க, இந்த விவசாயி கஷ்டப்பட்டு வேலையை வச்சு கொண்டு வந்திருக்காருப்பா. கொஞ்சம் கேளுங்கப்பா. 150. யாருப்பா? நீங்க 150 கேட்டீங்களா? 150. 150 பாய். 200. 200 கேட்டிருக்காரு. வேற யாராவது கேட்கறனா கேளுங்க. 200, 200. ஐயா 200 கேட்கறாங்க. விட்டுலாமா? 200 முடிச்சாச்சியா? சந்தோஷமா? சந்தோஷங்க ஐயா. 20 ரூபா கமிஷன் போக 180 ரூபா. பார்த்து செக் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்ல, இருக்கட்டும். ஹலோ, அப்பா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. மாப்பிள்ளை நல்லா இருக்காராம்மா? ரொம்ப நல்லா இருக்காருப்பா. அப்பா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா. சொல்லுமா. நீங்க தாத்தாவாக போறீங்கப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். போனை கொடுங்கப்பா. அம்மா டவுனுக்கு வந்திருக்கம்மா. நம்ம தோப்புல விளைஞ்ச வாழைத்தார நான் ஏலத்தில் விற்கிறதுக்காக மார்க்கெட்டு வந்தம்மா. இப்போதான் வித்துட்டு 180 ரூபா காசை வாங்கிட்டு நிற்கிறேம்மா. அப்படியே வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போங்கப்பா. சரிம்மா, நான் வீட்டுக்கு வரும்போது அந்த காசில் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. எதுக்குப்பா ஆப்பிள் ஆரஞ்சலாம்? நான் இப்பதான் கர்ப்பமா இருக்கேன். வாழையடி வாழைன்னு வாரிசுக்கு எடுத்துக்காட்டா வாழைப்பழத்தை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழைப்பழத்தை வித்துவிட்டு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கணுமா? அதெல்லாம் வேணாம்ப்பா. நம்ம தோப்புல விளைஞ்ச வாழைப்பழத்தையே உங்க பேர குழந்தைக்கு எடுத்துட்டு வாங்கப்பா. அதான்ப்பா நல்லது. அப்படியாம்மா? அதை எடுத்துட்டு போங்க. ஐயா. என்னங்க ஐயா உங்களுக்கு? ஐயா அந்த தாரத்தை கொஞ்சம் திரும்ப வேணுங்க ஐயா. என்னது? தாரை கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்க ஐயா. ஏயா அதெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டீங்களா? வித்த அப்புறம் திரும்ப தார் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் யா இது? பார்த்துக்காதீங்க ஐயா. நீங்க ஒன்று செய்யுங்க. ம். அந்த 3வது தெருல 7வது கடை, அந்த 7வது கடையில் போய் அவன் பேரு செல்வராசன் நினைக்கிறேன், அங்கதான் இருக்கு. அங்க போய் வாங்கிக்கோங்க போங்க. சரிங்க, நல்லதுங்க ஐயா. தம்பி, பாய்கிட்ட ஏலத்தில் எடுத்த தார் கொஞ்சம் வேணுமே. அதுவா, இந்த சுப்பிரமணியன்றவர் தள்ளு வண்டியில இப்பதான் எடுத்துட்டு போனாரு. அந்த முனையில இருப்பாரு, அங்க பாருங்க. சரிங்க தம்பி. பழக்கடை செல்வராஜ் கிட்ட வாங்கினேன். அந்த பழம் வேணும். இது இருக்கு. அந்த பழம் வேணுமா? இந்த பழம் எவ்வளோக்கு தருவீங்க? சீப்பு 90 ரூபா வரும். 2 சீப்பு வேணுமே. 2 சீப்பா? ஆமா. 180 ரூபா கொடுங்க. 2 போதுமா? ம். கவர் வேணாம், கயிறு மட்டும் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க.